வாங்க, வெல்கம். உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நாங்க தான் வேலுமேலு சித்த மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் சார். ஸோ உலக தமிழ் ஆராய்ச்சி ஆ கான்ஃபரன்ஸ் வந்திருக்கோம். சரி, ஸோ மெடிக்கல் கேம்ப் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஸ்டால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி சரி சரி. இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் பண்ணுறீங்க இல்லையா? இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறப்பவே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் போவீங்களா? நம்ம காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி கேம்ப் கான்ஃபரன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவோம். அங்கே இருக்கிற ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்போஷருக்காக கண்டிப்பாக நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், வர்மா கிளாஸஸ், மெடிசன் கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ணுவோம். வெரி குட். ஆமாம், அதாவது படிக்கிற சமயத்திலேயே வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் இருக்கணும். இப்போ அதுக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா ட்ரிபிள் ஐபி, இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன், இன்ட்ராக்ஷன், ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இப்போ நம்ம வந்து நம்ம டாப் ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள போய் பார்க்கணும். அப்புறம் அடுத்தது இந்த ரா மெட்டீரியல் செல்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், அதையும் வந்து பார்க்கணும். அப்புறம் அடுத்தது என்னென்னா, இப்போ இந்த ரீட்டைல் மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க அது மாதிரி ஆர்கானிக் ஷாப், இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க அங்கேயும் போய் பார்க்கணும். இப்படி பார்க்குற சமயத்தில் என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களும் எப்படி எந்த ஸ்டைலில் பண்ணுறாங்க, அப்புறம் நம்ம ஒருத்தரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து ப்ராக்டிஷனர் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு அகடமிஷியன் ஆகணும், அல்லது ஒரு ரிசர்ச்சர் ஆகணும், அல்லது நான் வந்து ஒரு 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 ரா மெட்டீரியல் ஒரு சேல்ஸ் பர்சன் ஆகணும், அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கே கேஸ் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி? எஸ் சார், அந்த கேசஸ் பார்த்தோம், வர்மம் தெரபிஸ்லாம் கூட கொஞ்சம் கொடுத்தோம் சார். கொடுத்தீங்களா? சரி சரி சரி, ஓகே. அங்கே காலேஜில் உங்களுக்கு எப்படி, அங்கே ஓபிலலாம் எப்படி இருக்குது? கேஸ் எல்லாம் பார்ப்பீங்களா அங்கே? டெய்லி வந்து 50 cases வரும். சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஐபி, நாங்கள் இப்போதைக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனால நாங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் தான் இருக்கோம். சிஆர்ஐ தான் பார்ப்போம். நாங்கள் வந்து பேஷண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறோம், எப்படி வந்து அவங்க மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னென்ன தெரப்பி பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் நாங்கள் இப்போதைக்கு அப்சர்வேஷனாக இருக்கோம். இன்னும் ஒரு 3 monthஸில் நாங்கள் வந்து டியூட்டி இது பண்ணிடுவோங்க. சரி சரி, ஓகே சார். ஸோ ரொம்ப கரெக்டான நேரத்தில் நீங்கள் இந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ மெடிசன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்களா? வீட்டிலே ஃபார்மகாலஜி டாப்பிக்கே வரும். ஸோ அதில் வந்து நாங்களே மெடிசன், நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மெடிசன்ஸ் சரி, ஸ்டாண்டர்டாக இருக்கிற ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் சரி, அதான் நம்ம காமனாக வந்து எஸ்எஃப்ஐ மூலமாக நாங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரி, பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நம்ம வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி இருக்கும், அதையும் ரிசல்ட் வரதையும் கவனிச்சு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணீங்க? சில மெடிசன்ஸ் பர்பம், சில பேசிக்கான டெய்லி தேவையான மெடிசன் கல்வம்லாம் வச்சு வீட்லேயே மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம மெடிசன் எடுக்காம லைக் நெய்பர்ஸ்லாம் யாராச்சும் பேஷண்ட்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்து ட்ரையல் பார்த்து ரிசல்ட்ஸ்லாம் வந்துருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். இப்போ சித்தாவில் வந்து மெடிசன்ஸ் இருக்குது, இது இல்லாமல் இப்போ சித்தா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சித்தா காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லைசன்ஸ் வந்து மெடிசன்ஸ்க்கும் வாங்கிக்கலாம், ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு வாங்கிக்கலாம், காஸ்மெட்டிக்ஸ்க்கு வாங்கிக்கலாம். இப்போ ஸோ ஆயுஷ் காஸ்மெட்டிக்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு, ஆயுஷ் ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்கிறது ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போ ஆயுர்வேத ஆகாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க, அதை இப்போ ஆயுஷ் ஆகாரான்னு கூட இப்போ மாற்றுறதுக்கு நம்ம கேட்டிருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சித்தாவில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ பண்ணுவோம். மெடிசன் இதாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரி. ப்ராடக்ட்ஸ் பற்றி சரி, அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஏபிசி மால்ட் மட்டும் சும்மா ரஃபா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் அந்த ப்ரொபோஷனல்ஸ் வரல, பட் ஓரளவுக்கு டேஸ்ட் மேனேஜ். வெரி குட் வெரி குட். ரொம்ப ட்ரெண்டியான ப்ராடக்ட் ஏபிசி மால்ட். ஆமா, ஸோ அது நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோமே இங்கே நம்ம. ஸோ இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம ஜார்லேயும் இருக்கு, அதே மாதிரி வந்து பவுச்லேயும் இருக்கு. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒன்ஸ் ஒரு தடவை வாங்கினா மாதிரி தொடர்ந்து வாங்குறாங்க, அந்த போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான், ரொம்ப சந்தோஷம். சரி, அதோட வந்து நிறைய ஃபார்மசிலாம் இருக்குது சார். இப்போ இன்காப்ஸ் இருக்குது, எஸ்கேஎம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஃபார்மசி கம்பெனி நிறைய இருக்குது. இப்போ மற்ற கம்பெனி விட நீங்கள் எப்படி ஸ்பெஷலாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க சார்? அதாவது இந்த குவாலிட்டி வைஸ் வந்து இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி அந்த ஸ்டிக்கரிங் அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறீங்க குவாலிட்டி? இது இதில் மெடிசன் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும்னா 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா இன்புட் மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல், அப்புறம் பேக்கிங் மெட்டீரியல். ஸோ குவாலிட்டி ரா மெட்டீரியல் மேக்ஸ் குவாலிட்டி ப்ராடக்ட், இது ஒன்று. அப்புறம் அடுத்து என்னென்னா பேக்கேஜிங் ப்ராக்டிசஸ்ஸு. ஸோ பேக்கேஜ் வந்து நம்ம லீகலாக நம்ம ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுறது ஒன்று. அதே மாதிரி ஹை குவாலிட்டி பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணுறதுங்கிறது ஒன்று. ஸோ இது 2ஆக பிரிச்சுக்கணும். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மெடிசன்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தா நம்ம வந்து குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இப்போ குவாலிட்டி அப்படிங்கிறப்ப என்னென்னா, நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக இப்போ ஒரு 90% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து வைல்டு சோர்ஸில் இருந்து தான் வருது, 10% மட்டும் நம்ம வந்து கலெக்டட் சோர்ஸில் வருது.
அப்போ இப்போ நம்ம வந்து ரைட் வெண்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணோம்னா நமக்கு குவாலிட்டியான மெடிசன்ஸ் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் கலெக்ட் பண்ணுறவங்க எடுத்தோன்னையும் நம்ம ட்ரேடர்ஸ்ட் வர மாட்டாங்க. அவங்க வந்து லோக்கல் சப்ளையர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கொடுப்பாங்க. அந்த சின்ன சின்ன லோக்கல் சப்ளையர்ஸ் எல்லாம் போய் இன்னொரு திட்டு கொடுப்பாங்க. அவங்க வந்து அக்யூமுலேட்டர்ஸ்பாங்க. அவங்க நிறைய பல்காக வாங்கி வச்சு அவங்க தான் வந்து இந்த ட்ரேடர்ஸ்ட் கொண்டாந்து கொடுக்குறது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ராடக்ட் வருதுன்னா அது வந்து 5வது ஹேண்டாக தான் வந்து வருது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக அவங்ககிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அது ஃபஸ்ட் ஹேண்ட்லேயே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம குவாலிட்டியாக நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதனுடைய பியூரிஃபிகேஷன் ப்ராக்டிசஸ், ஸோ அந்த பியூரிஃபை பண்ணி பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து என்னென்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டிவிஷன் வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷினரிலாம் வச்சு நம்ம பியூரிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு கம்பெனிஸ்ங்கிறப்போ என்னென்னா ஒரு 10 கம்பெனியாவது சித்தால வந்து டாப் லெவலில் வரணும். காம்படிஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து ஒருத்தர் போட்டி போட்டு கொடுப்பாங்க. மோனோபொலியாக இருந்தால் வந்து நமக்கு யாரும் போட்டி இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரெண்ட் இப்போ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து குவாலிட்டியை மேனேஜ் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸோ ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் அது ஒன்றாச்சு. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க சார்? இப்போ வந்து இப்போ நாங்கள் ஏபிசி மால் போட்டோம், இந்த மாதிரி நீங்கள் வேற என்ன இப்போ ஃபாஸ்ட் மூவிங்களில் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க சார்? அதாவது இப்போ மெடிசன் கேட்டகரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மகிட்ட வந்து சாஸ்திரியா மெடிசன்ஸ் ஜென்ரலாக ஃபாஸ்ட் மூவிங் என்ன போகுமோ அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெஷலான ப்ராடக்ட்னு எடுத்துட்டோம்னாக்கா நம்ம வந்து இப்போ ஒரு டயபெட்டிஸ்க்கு, ஒரு ஹைப்பர் டென்ஷனுக்கு, ஒரு ஸ்கின் டிசீஸ்க்கு, அதே மாதிரி இப்போ ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு அந்த மாதிரி மெடிசன்ஸும் நம்ம பண்ணுறோம். அப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம இந்த வலிக்கெல்லாம், இந்த வாத நோய்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒத்தரம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து கிளி மாதிரி கட்டி ஒத்தரம் கொடுப்பாங்க. அது வந்து கமர்ஷியலாக அந்த மாதிரி அதிகமாக நமக்கு வந்து கிடைக்காம இருந்துச்சு இங்கே தமிழ்நாட்டில். ஸோ இப்போ அதை வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது வந்து சித்தா பொடிக்கிளி, அதாவது சித்தா பொடிக்கிளி பவுச் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இது ஒரு காம்பினேஷன் போட்டு நம்ம வலி நீக்கக்கூடிய மூலிகைகள்லாம் ஒரு காம்பினேஷன் போட்டு அதை வந்து நாமளா கலெக்ட் பண்ணி நாமளா அதை ட்ரை பண்ணி அதை வந்து ஒரு பவுச் மாதிரி பண்ணி நம்ம வந்து லைசன்ஸும் வாங்கி இப்போ நம்ம சேல் பண்ணுறோம். நம்ம இது இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்குற சமயத்தில் பார்த்தா இப்போ நம்ம வந்து 3 விஷயம் இப்போ பண்ணியிருக்கோம். நிறைய விஷயம் பிளான் பண்ணுறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி மால்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து இப்போ சூப் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ முடவாட்டு கால் கிழங்குன்னு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அந்த கிழங்கு கிடைக்கும், அதை வந்து நீங்கள் குடிநீர் வச்சு கொடுங்க, கஷாயம் வச்சு கொடுங்க, சூப் வச்சு கொடுங்கன்னா அது வந்து போய் கலெக்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஒரு டே டு டே ப்ராக்டிஸில், அதுவும் சென்னை மாதிரி பிளேஸ்லாம் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்னென்னா அதை குவாலிட்டியாக வாங்கி அதை ஒரு காம்பினேஷன் போட்டு ஒரு சூப்பாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அது மாதிரி ஒரு 13 சூப்ஸ் பண்ணுறோம். முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் பண்ணுறோம், முடக்கத்தான் சூப் பண்ணுறோம், அதே மாதிரி கீழநெல்லி சூப் பண்ணுறோம் லிவர் இஷ்யூஸ்க்கெல்லாம். முடவாட்டுக்கால் முடக்கத்தானும் இந்த வாத நோய்க்கு, பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி லிவருக்கு வந்து கரிசலாங்கண்ணி சூப் பண்ணுறோம். அயன் சப்ளிமெண்ட்டுக்கு வந்து கரிசலாங்கண்ணி கொடுக்கலாம், வெந்தயக்கீரை சூப் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வாழை தண்டு சூப் வந்து ரீனல் ப்ராப்ளத்துக்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து டக்குன்னு அவன் வாங்கி வச்சு யூஸ் பண்ண முடியும். ஒரு சூப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு 5 grams ஆஃப் தி ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு டோஸுங்கிறப்ப நமக்கு மோர் தென் எனஃப் அது. ஸோ அந்த மாதிரி டோசேஜ் கால்குலேட் பண்ணி பண்ணுறோம் நம்ம. இது இல்லாமல் வந்து இப்போ நூடுல்ஸ் வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ஹெல்த்தி இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் நம்ம நூடுல்ஸ் வந்து அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம். அது எப்படின்னா இதில் வந்து மைதா கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்து இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, அதே மாதிரி டேஸ்ட் என்ஹான்ஸ் கிடையாது. இது வந்து 70% கோதுமை, 30% நம்ம ஹெர்பல் போர்ஷன், இப்படி தான். ஸோ இது குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரை கொடுக்கலாம். இந்த மாதிரி சில ஃபுட் ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து இன்னோவேட்டிவாக பண்ணுறோம் நம்ம. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்ன்னு பண்ணுறப்பெல்லாம் இப்போ என்னென்னா நம்ம இப்போ எல்லாமே இப்போ ஒரு ரோஸ் வாட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து என்னென்னா ரோஸ் வாட்டரில் வந்து நம்ம சிந்தட்டிக்காக வாங்கி பண்ணுவாங்க. நம்ம வந்து என்னென்னா அதை டிஸ்டிலேஷன் அப்பரேட்டஸ் வச்சு நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு அதுலேருந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து அதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஒரு நேச்சுரலான உங்களுக்கு ஃபீலிங்கும், அதே மாதிரி ஹை குவாலிட்டி எஃபெக்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் ஆயில்ங்கிறப்போ நம்ம வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் இது ஆட் பண்ணுறதில்ல, எக்ஸிபியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதில்ல. நம்ம நேச்சுரலாக நம்ம புக்கில் சொன்ன மாதிரி அந்த மெத்தடில் பண்ணி நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்னா நம்ம குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர், ஒரு சித்தா டாக்டர் உடைய மேற்பார்வையில் தான் நம்ம இந்த மருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து இப்போ கஸ்டமர்ஸும் வந்து டாக்டர் சிவா பிராண்ட் கொடுங்கன்னு நம்ம மெடிக்கல் ஷாப்லேயே வந்து கேட்குறாங்க. நேற்று கூட அப்படி தான். இப்போ மேன் பவர் ஷார்ட்டேஜ்னால இப்போ என்னோட ஒய்ஃப் டாக்டர் சகுந்தலா தேவி அவங்க கவுண்டரில் இருந்தாங்க. அதான் நிறைய பேர் இப்போ வந்து நம்ம பிராண்ட் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து. இப்போ உங்களை மாதிரி இப்போ படிக்கிற காலத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு,
இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க டாக்டர்ஸ் இவங்களோட இன்டராக்ட் பண்ணுறப்ப இன்னும் ஃபர்தராக நல்ல குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு. ஸோ இதுதான் நம்ம குவாலிட்டிக்கான ஒரு பேஸான ரீசன். நீ ஏதாச்சும் கேளுங்க. சரி, இப்போ எல்லாம் பிஜி முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் லைக் யூஜி முடிச்சுட்டு எல்லாம் கிளினிக்கல் இல்லை வெறும் எம்ஆர்பி அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி நிறைய வேக்கண்ட் ஏரியா நம்ம சித்தா ஃபீல்டில் இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம இன்னும் டெவலப் ஆகியும் குளோபலைஸ் ஆக ஹெல்ப் ஆகும் சார். ஸோ அந்த மாதிரி லைக் இந்த ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை ஜென்ரலாக வேறு என்னென்ன இதெல்லாம் கேப் ஹோல்ஸ் இருக்குது லைக் நம்ம போனால் ஃபில் பண்ணுறதுக்கு சார்? இப்போ நம்ம வந்து ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சிவா குரூப்பில். அதில் வந்து ஒன்று வந்து நம்ம ஆயுஷ் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு எதுவுமே தெரியலையா, நீ வந்து ப்ரொஃபஸர் ஆயிரு ஒரு டீச்சர் ஆயிருன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய நாலேஜ் ட்ரெஷராக நான் நினைக்கிறேன். அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லாவே முன்னுக்கு வந்த கம்பெனிஸும் நம்ம கிளைண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. அது அப்புறம் இதில் வந்து நம்ம சித்தா கம்யூனிட்டியில் இருக்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க. ஒரு 10 பேர் அந்த கிளைண்ட்டாக இருக்காங்க. இதே மேஜராக இருக்கவங்க பார்த்தா நம்ம சித்தா கம்யூனிட்டியில் இல்லாமல் ஜென்ரல் பீப்புள் தான் இருக்காங்க. இப்போ அந்த ஜென்ரல் பீப்புள் வந்து அது வந்து கிளினிக்கல் சைடாக இருந்தாலும் சரி அல்லது மேனுஃபேக்சரிங் சைடாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஏன் நம்ம டாக்டர்னால அந்த மாதிரி அவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு பார்க்குறப்ப என்னன்னா, அடிப்படையில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னாக்கா, அதாவது நம்ம சோஷியல் மீடியா எக்ஸ்பர்டைஸ் தான். அதாவது இப்போ நம்ம ஃபோன் பார்க்காதவங்க, இன்ஸ்டா வச்சிருக்கிறவங்க வந்து நிறைய இருப்பாங்க. ஃபோன் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் அதை நம்ம ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சித்தா ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 1/2 hour வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம ஆயுஷ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். அதாவது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆஸ் அ ஹோலாக ஆயுஷ் போல பார்க்கணும். நம்ம கொடுக்கறது வந்து சித்தா டாக்டர் நம்ம இருக்கலாம். எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு இந்தியன் அப்படிங்கிறப்ப ஒரு ஹோலாக தான் பார்ப்போம். ஆனால் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான். அந்த மாதிரி வந்து நம்ம சித்தா டாக்டருங்கிறது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஆயுஷ். ஸோ அதுக்கு வந்து நம்ம டேப் பண்ணணும்னாக்கா அது என்னென்ன கேட்டகரி ஆஃப் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ நான் வந்து நம்ம ஒரு கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கலாம், அல்லது ரெண்டுமே கிளினிக் மெடிக்கல் ஷாப் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னோட கான்செப்ட் எப்படின்னா, கிளினிக்ல மருந்து கிடையாது, மருந்து கிடைக்கல கிளினிக், இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒரு காமன் பப்ளிக் வந்து ஒரு கிளினிக் வரவே மாட்டாங்க, ஒரு பேஷண்ட் மட்டும் தான் வருவாங்க. ஆனா நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சீங்கன்னாக்கா காமன் பப்ளிக் வருவாங்க. வந்தோடனே அவங்க டவுட்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து சில டவுட்ஸ் வந்து கவுண்டர்ல இருக்கிறவங்களால கிளாரிஃபை பண்ண முடியாதப்போ நீங்க வந்து டாக்டர்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து டாக்டர்ஸ் பார்க்க வரவங்க அவங்க பேஷண்டா வந்துருவாங்க. ஒன்ஸ் பேஷண்டா வந்தா கண்டிப்பா நம்ம தொடர்ந்து அவங்க பேஷண்டா வருவாங்க கியூர் ஆகுற வரைக்கும். ஸோ அதனால என்னன்னா இப்போ வந்து அந்த மாதிரி கிளினிக்ல மருந்துங்கிற கான்செப்ட் போய் மருந்து கடையில் கிளினிக் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பிரான்ச்சஸ் தான், 3 பிரான்ச்சஸ் தான். ஸோ இதுவும் பண்ணலாம். அப்புறம் அடுத்தது என்ன சொன்னேன், இப்போ வந்து இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கிங்களேன். இப்போ மஞ்சள் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தான். ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியா லெவலில் ஃபேமஸான மஞ்சள் வந்து இது கோபுரம் பூசு மஞ்சத்தூள், ரைட்டா? சிங்கிள் ப்ராடக்ட் தான். அவங்க எவ்வளோ டோஸ்ட் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க, எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறாங்க. அவங்க ஃபேக்ட்ரி நான் ஒரு தடவை போய் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி இப்போ வந்து என்னன்னா ஷீகா தூள் இருக்குல்ல, ஷீகா பவுடர் நீங்கள் ஒரு பிராண்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்ம சேல் பண்ணலாம். அந்த மாதிரி சிங்கிள் ப்ராடக்ட்டை வச்சு பிராண்ட் பண்ணுறவங்க இப்போ SSS நன்னாரி சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க, சிங்கிள் ப்ராடக்ட் தான். தென்னை குடி எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். நீங்கள் எவ்வளோ ஃபேமஸ் கிடைக்காது. அந்த மாதிரி சமகான் எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ஒரு நாவலாக அதாவது ஒரு எக்ஸ்பர்டைஸ் டெவலப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு டாக்டராக என்டாஸ் பண்ணுறப்போ அதை ஈஸியாக ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அல்லது ஒரு கோர் மெடிசன்ஸ் இப்போ வந்து என்னன்னா நம்ம அர்க்கஷீரா தைலம்னு ஒன்று லைசன்ஸ் நம்ம வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான மருந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் பண்ணலாம். ஸோ எதாக இருந்தாலும் வந்து நம்ம அரசாங்கம் அங்கீகாரத்தை வாங்கிட்டு நம்ம பண்ணாக்கா ரொம்ப நல்லது. இப்போ ஒரு 10 ரா மெட்டீரியல் எடுத்து அதை வந்து பியூரிஃபை பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லி நம்ம பண்ணலாம். ஒரு கடுக்காய் பவுடர், அதே மாதிரி வந்து என்னன்னா ஒரு அரப்பு, நம்ம உசில மரம்னு சொல்லி பவுடர் இருக்காங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிளா ரொம்ப பெருசாக திங்க் பண்ணோம், சிங்கிளாவும் நம்ம பண்ணலாம். சரி, இதெல்லாம் விட்டுறலாம். என்னன்னா இப்போ வந்து ஒரு ஹெல்த் எஜுகேட்டர் ஆகலாம். நம்ம ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு, இன்ஸ்டால சேனல் ஆரம்பிச்சு நம்ம நல்ல விஷயத்தை சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்கு நம்ம சித்தா டாக்டர்ஸே நிறைய எக்ஸாம்பிளா இருக்காங்க. இப்போ நல்ல ப்ராமிசிங்காக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதனால இப்போ நான் வந்து ஓவராலாக இதுக்கெல்லாம் அடிப்படையில் நீங்கள் வந்து
கிளினிக் ஆரம்பிச்சாலும் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சாலும் ரெண்டு சேர்ந்து ஆரம்பிச்சாலும் இல்லை ஒரு வேற ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஒரு ஆண்டர்பிரினர், நீங்க ஆண்டர்பிரினர் தான். கிளினிக் ஆரம்பிச்சாலும் ஆண்டர்பிரினர் தான். ஒரு சின்ன ஒரு பொருள் பண்ணாலும் ஆண்டர்பிரினர் தான். நீங்க பெருசா ஒரு கம்பெனி வச்சாதான் ஆண்டர்பிரினர் கிடையாது. அதுக்கு வந்து என்னன்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து என்னன்னா நீங்க வந்து இப்போ பெஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ் ஆஃப் நம்ம கண்ட்ரியில நம்ம பார்க்கலாம். வேர்ல்டு லெவலில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்களுடைய கோட் பார்க்கலாம். இப்போ ஜாக் மா வந்து அவர் வந்து அலிபாபாவுடைய ஓனர். அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து 28 வேலை எல்லாம் அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு ஈவன் அதுல ஒரு வேலை வந்து வெயிட்டர் வேலை, ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா கூட அவர் எடுத்துக்கல அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ வந்து நம்ம பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்னன்னா திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பண்ணா கண்டிப்பாக நல்லா வர முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்று வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஒன்று அதாவது ஒரு சித்தா ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், சித்தா நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், சித்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற சித்தா கிளினிஷியன்ஸ் யாரு அப்படின்னு அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பெரிய பவர் வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சித்தா டாக்டர்ஸ் இன்டர்னிஸ் போயிட்டு சார் ஒரு 1/4 மணி நேரம் உங்களோட பேச முடியுமா, நீங்கள் எப்படி இந்த லெவலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் சிவராமனை போய் பார்க்கலாம். நீங்கள் கள்ளக்குறிச்சி டாக்டர் ரமேஷ் பாபு பார்க்கலாம். இவர் டாக்டர் சித்திகலி இருக்காரு, அவர் வந்து வர்மல வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய நாலேஜ் ஷேரிங் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா நீங்கள் எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு 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 வெப்சைட் டெவலப்மெண்ட்லேயோ டிஜிட்டல் மீடியாலேயோ அல்லது எஸ்சிஓலேயோ வந்து என்னன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி பண்ணணும். அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும். அதுமாதிரி ஒரு வீடியோ மேக்கிங்கில், வீடியோ எடிட்டிங்கில் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு ஜாகிரஃபி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இப்போ சென்னை விட்டு நீங்கள் போகிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் நெட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள சோஷியல் மீடியா போயிட்டீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் போகலாம். தமிழ் பாப்புலேஷன் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து ஸ்டாலில் ஒருத்தர் வந்தார் மொரிஷியஸ்க்கு. இப்போ அவர் தைராய்டு கேட்டார், அப்புறம் அதே மாதிரி டயபெட்டிஸ் கேட்டார். ஸோ இப்போ நம்ம கிளினிக் நம்பர் கொடுத்து சார் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்க சார், உங்களுக்கு நாங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பிச்சு வைக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கிளினிக்கை விட ஆன்லைன் கிளினிக் தான் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக ரீச் அவுட் ஆக முடியும். ஏன்னா அதாவது இப்போ அதுக்கு ஒரு தேவை இருக்குது இப்போ. ஸோ இது ரெண்டாவது விஷயமா சொல்கிறேன். மூணாவது விஷயம் என்னன்னாக்கா வாட் இஸ் தி கேப் ஏரியா ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் என்ன கேப் ஏரியா. இப்போ மெடிசன் கேட்டகரினா அதில் என்ன கேப் ஏரியா, அதே மாதிரி வந்து கிளினிக் கேட்டகரினா டிசீஸ் கேட்டகரி அது என்ன கேப் ஏரியா. ஸோ அந்த கேப் ஏரியா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அடுத்தது வந்து என்னன்னா நம்ம இந்த கேப் ஏரியா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து போய் தேடி போகணும். அடுத்தது இந்த சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா இதுலாம் வந்து என்னன்னா ஒரு கிளாஸஸ் வந்து நம்ம பண்ணணும். இது ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ரியலாகவே வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ்டு, இஃப் யூ வாண்ட் டு கம் அப் இன் லைஃப் எக்கனாமிக்கலி டு ஸ்டாண்ட் இண்டிவிஜுவலி அப்படின்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. என்னன்னாக்கா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சரியா? என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணணும். சரி, முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து ஒரு ஐ வாண்ட் டு பி தி பெஸ்ட் சித்தா டெர்மட்டாலஜிஸ்ட், அப்போ ஒரு சித்தா கைனகாலஜிஸ்ட் அந்த மாதிரி, அல்லது ஒரு சித்தா ஜெனரல் ஃபிசிஷியன் அல்லது சித்தா இண்டஸ்ட்ரி ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணணும். நீங்கள் அது ஒரு விஷுவலைசேஷன் சார்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை ஒன்று காமன் பிளேஸில் இருந்தீங்கன்னா சார்ட்டெல்லாம் ஒட்ட முடியாது அப்படிங்கிறப்போ மொபைல்லேயே அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சரியா? டே டு டே அதை வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை ஒரு தடவை பார்க்கணும் நீங்கள். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணிடுவோம். சரியா? இப்போ என்னென்ன உதாரணத்துக்கு என்னன்னா நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, நம்ம டெய்லி வந்து ஒரு காலையில் ஒரு 5 o'clock படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். ஆனால் அது ஒரு நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும், அல்லது எக்ஸாம்ஸே இல்லை, நம்ம இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 o'clock நான் படிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அது வந்து என்னன்னா 2 நாள் பண்ணுவோம், 3 நாள் பண்ணுவோம். கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம். அது ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம், ஆனால் அந்த முடிவு பண்ணினதை வந்து நம்ம மனசுல பதிய வைக்கல. மனசுல எந்த மனசுல பதிய வைக்கல? ஆள் மனசுல, சப்கான்சியஸ்ல பதிய வைக்கல. ஸோ அந்த சப்கான்சியஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா பதிய வைக்கணும். அதுக்கு தான் என்ன தேவைன்னாக்கா அஃபிமேஷன் பண்ணணும். அது மேனிஃபெஸ்டோ பண்ணணும். அப்போ வந்து என்னன்னா நீங்க வந்து இப்போ ஒரு சித்தா கிளினிஷியனா வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் என்னன்னா ஒரு மீட்டிங் டாப் 25 சித்தா டாக்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் அடுத்தது கெய்னிங் எக்ஸ்பர்டைஸ் அபவுட் தி அந்த என்ன ப்ராக்டிஷனாக நம்ம வாங்கணும் அந்த மாதிரி. ஸோ சார்ட்டிங் அவுட் தி
காம்பினேஷன்ஸ் ஃபார் தட் அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ நம்ம ஆயுஷ் பை வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூட டிசீஸ் வைஸ் எல்லா கம்பெனி ப்ராடக்ட்டுமே இருக்கும். 5000 ப்ராடக்ட் இருக்கும் நம்ம ஆயுஷ்பை.com இருக்குன்னு நினைக்கிறேன்.